أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா, நாம் எல்லாருமே புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் திருத்திக்கிட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கிறார்கள், யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்து தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையிலேயே அந்த ரமலான் மாதத்தை கடந்து விடுகிறாரோ அவரின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதம் பாவ மன்னிப்புக்கான மாதம். அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசல்களை திறந்துவிட்டு நரகத்தின் வாசல்களை அடைத்திருக்கிற புனிதமிக்க ரமலான் மாதம். ஸோ இந்த மாதத்தில் நம்ம அதிகமாக துவாக்களை செஞ்சு நம்மளுடைய பாவங்கள் இறைவனிடத்தில் மன்னிக்கப்படணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைப்போம் இன்ஷா அல்லாஹ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் நம்ம சில முக்கியமான துவாக்களை கற்றுக்கலாம். முதல்ல பாவ மன்னிப்பு அப்படின்னாலே இஸ்திக்ஃபார் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக செய்கிறோமோ அவ்வளவு நம்மளுடைய மனம் அமைதியாகி இறைவனுடைய மன்னிப்பு அடைகிறதுக்கு அது ஒரு சிறந்த வழியாக இருக்கும். ஸோ எப்போவுமே பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கும் போதே அஸ்தக்ஃபிருல்லா 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 அப்படின்னு குறைந்தது 3 முறை சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னா இறைவா என்னை மன்னிப்பாயாக, அவ்வளோதான் அதனுடைய அர்த்தம். அஸ்தக்ஃபிருல்லா எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹி வ தூபு இலை, இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. இதனுடைய பொருள், இறைவா என்னை மன்னிப்பாயாக, நான் உன் பக்கமே மீள்கிறேன், உன்னிடமே நான் திரும்புகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு குறைந்தது 100 முறையாவது அஸ்தக்ஃபிருல்லானோ ரப்பிக் ஃபிர்லி அப்படின்னு இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பாங்களாம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 தடவை கேட்பாங்கன்னா நம்ம எல்லாம் எவ்வளோ சொல்லணும்னு சிந்திச்சு பார்ப்போம். ஒரு நாளைக்கு நம்மளால் எவ்வளவு அதிகமாக இந்த இஸ்திக்ஃபார் செய்ய முடியுமோ அவ்வளோ இஸ்திக்ஃபார் நம்ம செய்கிறது நம்மளுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நம்ம முக்கியமான, அதாவது பாவ மன்னிப்பு கேட்கறதுலையே தலையாய துவா அப்படின்னு சொல்லக்கூடிய துவாவை தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த துவாவுக்குரிய ஆதாரபூர்வமான ஹதீஸை பார்த்துடலாம். ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸை நம்மளுக்கு அறிவிச்சு தர்றாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த துவாவை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் பகலில் ஒருவர் கூறிவிட்டு அதே நாளின் மாலை நேரத்திற்கு முன்பாக அவர் இறந்துவிட்டால் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். இதனை நம்பிக்கையோடும் அதே மாதிரி தூய்மையான எண்ணத்தோடும் இரவில் கூறிவிட்டு காலை நேரத்திற்கு முன்பதாகவே அவர் இறந்துவிட்டால் அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். இந்த ஹதீஸை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இந்த துவா எவ்வளவு முக்கியமான துவா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு. இப்போ அந்த துவாவை நம்ம பார்த்துடலாம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي أبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இன்னொரு தடவை பொறுமையாக சொல்கிறேன், ப்ரொனன்சியேஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي أبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இப்போ இந்த அற்புதமான துவாவுடைய பொருளை படிச்சிடலாம். இறைவா, நீயே என் எஜமான், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. என்னை நீயே படைத்தாய், நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. இந்த துவா சஹீஹுல் புகாரியில் 6306வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இந்த துவாவினுடைய பொருளில் நம்ம எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்கிறோன்னு பாருங்க. நம்ம கடைசியாக எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு உன்னிடமே மீள்கிறேன்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம இந்த துவாவை ஓதிய நிலையில் நம்ம மரணம் அடைஞ்சோன்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மளை சொர்க்கவாசியாக அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த துவாவை நம்ம காலையிலையும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அவசியமாக ஓதணும்.
அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த துவா ஆரம்பத்தில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக கட்டாயமாக நம்மளால் இதனை மனனம் செஞ்சுக்க முடியும். இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கிடைச்சி சொர்க்கவாசியாக அங்கீகரிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற போது இது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை இன்ஷா அல்லாஹ் மனனம் செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன். நீங்கள் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த துவாவை படித்து ஓதும்போது சதகத்துல் ஜாரியாவா உங்களுக்கு அது நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.